இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க, போலீஸ ரொம்ப நேரம்லாம் சமாளிக்க முடியாது. அதே நேரம் உண்மையான கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் உள்ள வந்துருவாங்க. வந்துட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போம். சீக்கிரமா பேசி முடிச்சிட்டு அதான் கொண்டு வந்திருக்கல, அதை ஊட்டி விட்டுட்டு சீக்கிரம் வந்துரு ப்ளீஸ். சார், இசிஜி ஆரம்பிச்சாச்சு. முடிய கொஞ்சம் லேட் ஆகும், அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யாரையும் உள்ள விடாதீங்க. சரிங்க டாக்டர். அப்புறம் நீங்களும் உள்ள போகாதீங்க. ஓகே டாக்டர். சார் பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். இல்ல என்னல ஆச்சு? பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹேண்ட் கஃப் ரிலீஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இல்ல நீ எதுக்கு விட்டு வந்த? நீ அங்கேயே கூடி இருக்கலாம்ல. ஏய் லூசு, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் டா, தனியா பேசட்டும். அதெல்லாம் முப்பிடாத என்ன பார்த்து பாரு, நீ கவலைப்படாத. இப்ப எனக்கு ஒரு டீ சாப்பிடணும் போல இருக்கு, கொஞ்சம் போய் வாங்கிட்டு வரியா? நீ இல்ல, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல டாக்டர், ஏதோ சொன்ன என் தங்கச்சி ஏமாத்திர போறேன் அத போறேன்ட்டு பார்த்தல, எப்படி அவளை கூட்டு வந்து சந்திக்க வச்சு பால் கொழுக்கட்டை ஊட்டி விட வச்சிருக்கல. பார்த்தேன். தங்கச்சிக்கெல்லாம் பால் கொழுக்கட்டை ஊட்டி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ற, ஆனா இங்க ஒண்ணுமே இல்லையே. இல்ல நீ என்ன சலிச்சுக்குத? ஆமா, நைட் ஏதோ ஒண்ணு சொன்னிய, நான் உன்னை ஏமாத்திட்டேன்டி. அப்படி என்ன ஏமாத்திவிட்ட உன்ன? டேய், நீ தெரிஞ்சு பேசுறியோ தெரியாம பேசுறியோ எனக்கு தெரியாது, நீ சும்மா இரு. இல்ல சொல்லிருக்கேன், தான் வந்துருவான். பாத்தியா, இவன் தான் இப்ப இவனை ஏமாத்திட்டான், டீ வாங்கிட்டு வரேன்ட்டு. சரி, என்னன்னு பாத்துட்டு வரேன் இரு. என்ன கதை, என்ன பேசிட்டு இருந்த? அது ஒண்ணும் இல்லல, ரத்தனா அறிவுக்கு பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கணும்னா அவ செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்தா, இவன் என்னவோ தங்கச்சி எல்லாம் பால் கொழுக்கட்டை ஊட்டுதா, நீ என்னத்த செஞ்ச, என்ன ஏமாத்தி விட்ட, என்னென்னலாம் சொல்லுதால, ஒன்னும் புரிய மாட்டேங்கி. புரியாதனாலதான் நீ இன்னும் அண்ணனா இருக்க, இல்லன்னா நீ எப்பயோ அப்பாவா இருப்ப. இல்லை நீ என்னல சொல்லுத?